பழமையான சோழ நாட்டில் அனைவருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்தான். அவர் பெயர் மனுநீதி சோழன். அவன் அரண்மனை முன் ஒரு பெரிய மணி தொங்கியிருந்தது. யாருக்கும் அநீதி நடந்தால் அந்த மணியை அடிக்கலாம். மன்னன் உடனே வந்து நீதி வழங்குவான். ஒரு நாள் ஒரு பசு தன் கன்றை இழந்து துயரத்தில் குலைந்தது. ஒரு இளவரசன் ஓட்டிய ரதம் அந்த கன்றை மிதித்து விட்டது. அந்த தாய் பசு துயரத்தில் நடுங்கி அரண்மனைக்கு சென்று அந்த மணியை அடித்தது. அந்த மணியோசை கேட்டதும் மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். என் நாட்டில் ஒரு மிருகமும் நியாயம் கேட்க முடியும் என்று கூறி என்ன நடந்தது என விசாரித்தான். அவன் அறிந்தான், குற்றம் செய்தவன் வேறு யாருமில்லை, அவன் சொந்த மகனே. அப்போது மன்னன் கூறினான், நீதி என்பதற்கு உறவு இல்லை, நியாயம் எப்போதும் எல்லோருக்கும் ஒன்றே என்று சொல்லி அவன் மகனுக்கு தக்க தண்டனை அளித்தான். அன்று முதல் மனுநீதி சோழன் என்பவர் நீதிக்கும் கருணைக்கும் தியாகத்திற்கும் நித்திய சின்னமாக நின்றார்.